ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் கல்லாறுன்னு சொல்கிற இடத்துக்கு போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்ஸ் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே உந்துதலாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கல்லாறுன்னு சொல்கிறது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பவானி ஆறுன்னு சொல்லுவாங்க. இது ஊட்டியோட அடிவாரம். இதை தாண்டி தான் நீங்கள் ஊட்டி போக முடியும். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நல்லாவே மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால இந்த ஆற்றுல காட்டாற்று வெள்ளம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மண் கலந்து செம்மண் கலரில் தண்ணி போயிட்டுருக்கு. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும் அந்த கல்லாறுன்னு சொல்கிறது. போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாக்குத்தோப்பு அதிகமாக இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு பாக்கு சூப்பராக வளரும். அதனால் அதிகபட்சம் கல்லாறு சைட் பார்த்திங்கன்னா நிறைய பாக்கு மரங்கள் தான் இருக்கும். அதே சமயம் இந்த சைடெல்லாம் யானைகள் ரொம்பவே வர்ற இடம். இது தூரிப்பாலம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஊட்டிக்கு போனவங்க கண்டிப்பாக இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த லீவில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த இடத்த நாங்கள் சூஸ் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா கோத்தகிரி ரோடு. பைக்கில் போயிட்டுருக்கும்போது எவ்வளவு ஈஸியாக யானை பார்க்கலாம் பாருங்கள். ஆனால் இது ரொம்ப டேஞ்சர் தான். இப்போது கல்லாறு பக்கம் ரீச் ஆயாச்சு. நாங்கள் கூட மழை வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா மழை வரல. கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த சைடு லெஃப்ட் சைடு போகும்போது கல்லாருக்கு இறங்கும். ரைட் சைடு மேலே ஏறினோம்னா ஊட்டி ரோடு. அது இந்த கல்லாறு பார்த்திங்கன்னா இது ஒரு பழத்தோட்டங்க. அதாவது குளிர் பிரதேசங்களில் என்னென்ன பழ வகைகள் வளருமோ அது எல்லாமே இங்கே நாட்டு வெரைட்டியாக இங்கே எல்லா மரங்களும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் வர்றோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து நாற்றுகள் போட்டு வச்சிட்ருந்தாங்க. இந்த ஆலமரத்துக்கு 200 வயசு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா இது அவ்வளோ ப்ராடாக இருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்துச்சு. இறைவனுடைய படைப்பு. இங்கே வெளிநாட்டு பழ வகைகளும் கூட நிறைய வச்சுருந்தாங்க. அதோட பேரெல்லாம் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. எல்லாமே ரொம்ப பழைய மரங்கள், அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. மேக்ஸிமம் பலா மரம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இருக்குது. பலாப்பழம் அவ்வளோ அழகாக தொங்குதுங்க. இது இன்னுமே அந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா பலாப்பழம் பழுத்து கீழே விழுந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் பாருங்கள். அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. இந்த ஓடை பார்த்திங்கன்னா நம்ம பவானி ஆறு பார்த்தங்கள்ல அதுக்கு ஜாயிண்டான தண்ணி தான் இது. இங்கெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த பக்கம் வந்தால் வேறு மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கே பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் யானை போயிருக்கும் போல். அப்படியே பார்த்தோன்னே நினச்ச பாருங்கள் இந்த ரூட்டில் தான் வந்திருக்கும். அங்கே தான் பலாமரம் நிறைய இருக்குது. இங்கே உள்ளே விடுற டைம் பார்த்திங்கன்னா 9:30 சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான் உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி தருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானை உள்ளே வரும். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் போயிருக்கும்போது அவங்க 4 மணிக்கு மேலே ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சங்கு மாதிரி ஊத ஆரம்பிச்சிடுவாங்க. உள்ளே இருக்கவங்க எல்லாம் சீக்கிரம் வெளியே வாங்க, யானை பின்னாடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எல்லோரும் விழுந்தடிச்சு முன்னாடி கேட்டுக்கு ஓடி வருவாங்க. பார்த்திங்கன்னா யானை கத்துற சவுண்டு கூட நாங்கள் கேட்டிருக்கோம் அந்த தோட்டத்துக்குள்ளே. இந்த மாதிரி அந்தந்த சீசனில் பார்த்திங்கன்னா கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். நேரடியாக நம்ம இங்கே வந்தோம்னா மங்குஸ்தான் பார்த்திங்கன்னா இங்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பலாப்பழமும் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஆனால் எல்லா டைமும் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்காது. இந்த பறவைகள் கத்துற சத்தமும் இந்த தண்ணி போகிற சவுண்டும் இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தால் ரொம்பவே மன அமைதி கிடைக்குங்க. இது இங்கே வர்ற தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா பில்லூர் டேம்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து எடுத்து விடுற தண்ணி இங்கே ஃபார்ம் ஆகிட்டு வரும். இந்த ஆறு ஃபஸ்ட்டு நாங்கள் போயிட்டு நல்லா குளித்து விளையாடுற அளவுக்கு ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வெள்ளத்தில் நிறைய பேர் சிக்கிட்டாங்க. அதிலிருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா
சுற்றுலா பயணிகளுக்கு வந்து அது தடை விதிச்சிட்டாங்க. அதனால அந்த இடத்த சுற்றி எங்களுக்கு இப்போ போன ஆறவே பார்க்க முடியல. நாங்கள் பார்க்குவோம்னு நினச்சோம், ஆனால் முடியல. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோன்னா பார்க்கலாம், ஆனால் ரொம்பவே தண்ணி போயிட்டுருக்கு, போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கு மாதிரி நல்லா உட்கார்றதுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தாலும் இங்கே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ஃபால்ஸ்லாம் அவங்க ஆர்டிஃபிஷியலாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆற்று தண்ணியை இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம விளையாடிக்கிற மாதிரியும் சேஃபாக இருக்க மாதிரியும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. இந்த தண்ணியோட சவுண்டும் இதில் விளையாடணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா கிளைமேட் சுத்தமாக சரியில்லை. நாங்கள் சும்மா கையை மட்டும் நினச்சிட்டு வந்துட்டோம். வந்து இங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் உட்காந்து பேசி சிரிச்சுட்டு இங்கே விளையாடுறவங்கள நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துருந்தோம். இன்னும் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பார்க் மாதிரியே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தால் இதில் இங்கே உட்காந்துட்டு நம்ம அங்கே போய் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சரியான மழை, அதனால அங்கே எல்லாமே ஈரமாக இருந்துச்சு. பெருசாக செலவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு வாங்குகிறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு 2-3 ஹவர்ஸ் இருக்கிறோம் அப்படின்னா ஓகே. அதுக்கு மேலே ஃபுல் டே நம்ம வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. இப்போ ரம்பூட்டான், மங்குஸ்தான், பலாப்பழம், இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் அங்கே போர்ட்லேயே போட்டிருக்காங்க. அதோட இந்த பழங்களோட நாற்றுகள் பார்த்திங்கன்னா நாட்டு ரகம் அப்படின்னு சொல்லி தனியாகவே விற்கிறாங்க. அங்கே வந்து சின்ன நர்சரி மாதிரிங்க. அங்கே போய் நம்மளுக்கு வேணுங்கிற குரோட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட ரொம்ப விலை கம்மியாக, நம்ம கவர்மெண்ட்டோட கார்டன் அப்படின்னு சொல்கிறதுனால நல்லாவே விலை கம்மியாக சீப்பாக. ஆனால் இது எல்லாமே மண்ணில் வைக்கணும், நம்ம நல்லா டெரஸ் கார்டன்லாம் வச்சு எதையுமே வளர்த்த முடியாது. அந்த மாதிரியான செடி மரங்கள் வந்து இங்கே நிறையாவே கிடைக்கும். இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து நின்று பார்த்துட்டு இருந்தோம். இதை சுற்றி அந்த பலாப்பழத்தோட வாசம் தாங்க அந்த மாதிரி அடிக்குது. பொத்துன்னு விழுந்து சவுண்டு கேட்டுச்சு. திரும்பி பார்க்கும்போது பழுத்த பலாப்பழம் வந்து விழுந்துருந்துச்சு கீழே. இந்த ஸ்மெல்லுக்காக தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆக ஆக யானை வந்து இந்த சைடு வர்றது. இங்கே உட்பெக்கர் பார்த்திங்கன்னா அழகாக மரத்தை வந்து நல்லா மரங்கொத்தி பறவை வந்து ஓட்டை போட்டுட்டு இருந்துச்சு. இது எல்லாமே ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கனால உங்ககிட்ட என்னால் க்ளோஸாக காமிக்க முடியல. ஏன்னா இந்த மரத்தையெல்லாம் தாண்டி தான் நம்ம அங்கே போகணும். என்னால் முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து இதை கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.